பிளட்டு வந்து லிக்விட்ஸ் தான் கரெக்ட்டுங்களா? அதில் வந்து நம்ம ஆல்கலைனாக இருக்கணும். அப்போ தான் வந்து கேன்சர் வராது, ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. அதில் நம்ம தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஜெலசி, ஹேட்ரடு, கிரட்ஜு, இந்த பொறாமைகள், மற்றவங்க கோவம், ஐயோ ஏன் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இது எல்லாமே வந்து அந்த பாய்சன் மாதிரி. அது நம்ம அதில் போட போட என்ன ஆகுது அப்படின்னா ஆல்கலைன் எல்லாம் வந்து மாறிடுது. பாடியே வந்து டாக்ஸிக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தேவையில்லாத விஷயங்கள் வரும். ஒரு நல்ல பாலில் பாய்சனை போட்டோம்னா அது டாக்ஸிக் தானே. அந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி எண்ணங்களே வந்து நம்மளை டாக்ஸிக் படுத்திடுது. புரிஞ்சுதுங்களா? பாய்சனை நம்மளே ஏற்றிக்கிறோம். அப்போ என்னதான் பண்ணுறதுன்னா, அப்போது மெல்ல மெல்லமாக நம்ம வாழ்க்கை நம்ம கையில். மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னோட எண்ணங்களை, என் வாழ்க்கையை அப்படின்னு நினச்சி போக ஆரம்பித்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியும்.